ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கட்டிங் வீடியோ போட்டிருக்கோம் பேண்ட்டு. அதோட கண்டினியூ வீடியோ தான், பார்ட் 2 வீடியோ தான் இது. பேண்ட்டு ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நார்மல் சுடிதார பேண்ட்டோட ஸ்டிச்சிங் 44 அண்டோட அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது பட்டி பார்ட்டில் பார்த்தோன்னா நல்ல பக்கம் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு சொன்ன மெத்தட் பிரகாரம் நீங்கள் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டிங் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதில் பார்த்தோன்னா நான் எப்படி மெத்தடில் கட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இது 2 பீஸாக வரும். பட்டி பார்ட் வந்து 2 பீஸாக வரும். அதில் கரை பக்கத்தை மேலே வச்ச மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சஸ் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த லுங்கிலாம் வந்து ஓரம் அடிப்போம் பார்த்தீங்களா, துணியை வச்சு உள்ளே மடித்து தைப்பீங்களா, அந்த மெத்தடு தான் நம்ம இங்கே பண்ணுறோம். அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சஸில் வந்து நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த எட்ஜும் வந்து அதே தான். அதுவுமே வந்து இப்போ வந்து இது உள்ள அந்த கொஞ்சம் இருக்குங்களா, சேம். நிறைய பேர் பிகினாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண தெரியுன்றவங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டிச்சு. ஒன்றும் இல்லை, 1/4 இன்ச்சுக்கு கைடு அளவு விட்டுட்டு மேலே நம்ம மறுபடியும் ஒரு மடித்து தையல் பண்ணிட்டோன்னா, அது மேலேயே பண்ணிட்டோன்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதுக்கான தெளிவான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்டிச்சிங்க்கான சீம் அலவன்ஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே அளவில் 1.5 இன்ச்சு எக்ஸஸாக நான் வச்சு ரெண்டுத்தையும் ஈக்குவலாக பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு இதில் ரெண்டுமே வந்து நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு நம்ம பண்ணுறோம். 1.5 இன்ச் வந்து அளவு பார்த்துக்கலாம். இப்போ வந்து 1.5 இன்ச் அளவு நான் குறிச்சிக்கிட்டேன்னா மேலேருந்து ஒரே ஒரு இன்ச் மட்டும் தான் நம்ம மடித்து தைக்க போகிறோம். எதுக்குன்னா நாடை வந்து விடுறதுக்காக 1 இன்ச்சும், ஒரு 1/4 இன்ச்சு கைடு அளவுக்கு 1/4 இன்ச்சு அங்கே வந்து நாடை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு அளவாக வச்சுட்டு கீழேயுமே அதே அளவு 1.5 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேலெலாம் அளவு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மேலே அந்த 1 இன்ச்சு சொன்னோம் பார்த்தியா, அந்த 1 இன்ச்சு ஒரு கோடு போட்டுற பாருங்க. அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் அதை கிளாத்தை திருப்பி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச்சாக மாறிடும். அதுக்கப்புறம் பண்ணால் இதே மாதிரி டபுள் ஸ்டிச் அதை போட்டுட்டு எக்ஸஸ் நூல்லாம் த்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ இதை பிரிச்சுக்கலாம் நல்லா. அந்த 1.5 இன்ச்சு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அளவு, அந்த 1.5 இன்ச்சை வந்து நம்ம 2 சைடாக மடித்து ஃபினிஷிங்காக, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஃபினிஷிங்காக தைக்க போகிறோம். வெளியே அந்த எட்ஜஸ்லாம் தெரியாத அளவுக்கு எல்லாமே ஃபினிஷிங்காக அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்லா விரலால் அயன் பண்ண மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. அந்த 1.5 இன்ச்சு அளவை நல்லா பிரிச்சுட்டு அதை வந்து நான் வெள்ளையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கடுத்தது இந்த சைடும் 2 சைடையும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஃபோல்ட் பண்ணி அதையுமே அயன் பண்ண மாதிரி நம்ம நியூவாக பிகினஸாக இருக்கிறவங்க ஒரு அயனே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து நெகத்தாலேயே வந்து நான் அதை ஒரு அயன் பண்ண மாதிரி ஒரு பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது ஒரு சேஃப்டி அங்கே வந்து பின் பண்ணிக்கலாம் பிரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ கரெக்டாக அந்த எட்ஜில் தையல் போடுங்க. ஒரு பக்கம் போட்டாச்சு, அடுத்த பக்கமும் அதே மாதிரி எட்ஜில் போடுங்க. அப்போ தான் தையல் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ரொம்பவே ஈஸி. நம்ம எப்படின்னா கொஞ்சம் பிகினராக இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த மெத்தடு கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணுறது அப்படின்றதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் புரியலைன்னா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம்னா 1 இன்ச்சஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, மேலே நாடா விடுறதுக்காக அளவு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சு வந்து அங்கே ஃபுல் இடத்துல 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு அயன் பண்ணிங்க, மடிச்சுட்டு அயன் பண்ணி அந்த எட்ஜி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த தையல் போடுறதுக்காக.
நான் 2 சைடுமே அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சு அதை கோடு போட்டுக்கலாம். நம்ம போட்ட கோடு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பி நம்ம தையல் பண்ணும்போது நல்லா தெளிவாக தெரியும். நல்லா கொஞ்சம் டார்க்காகவே அந்த கோடு போட்டுக்குங்க. இப்போ கரெக்டாக அந்த 1 இன்ச்சில் நம்ம அதை மடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போதும் டபுள் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். பாருங்கள், நான் எல்லாமே கெட்ட பக்கம்தான், அதாவது உள்ள துணி கிளாத் உள்ளே இருக்கிற பக்கம் தான், நல்ல பக்கத்தில் நான் எடுக்கவே இல்லை. எல்லாமே உள் பக்கத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கிளாத் வந்து எந்த சைடு இருக்குதுன்னு நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அதை தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தனியாக கால் பார்ட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, தனி பட்டி பார்ட்டும் ப்ளஸ் கால் பார்ட்டும் நம்ம வச்சுருந்தீங்க இல்லையா, தை 2 ஆங்கிள் வரைக்கும். அதில் கீழே வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிரிப்னஸாக இருக்கும். கீழே அடி பார்ட் வந்து கால் வளைவாண்டை வந்து நம்மளுக்கு கிரிப்னஸ் கொடுக்கும். நல்லாவும் இருக்கும் போடுறதுக்கு. ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை வச்சுட்டு அது மேலேயே எட்ஜில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம், 2 கிளாத்துமே வச்சு. அதை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஃபோல்ட், ஒரு ஃபோல்ட், இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம 3 இன்ச்சஸ் விட்டோம் இல்லைங்களா, அது இதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த கேன்வாஸை வச்சுட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம இதை வந்து அடிக்கிறோம். தையல் வந்து மேலே போட்டுக்கலாம். இப்போ பண்ணாங்களா, அதே மாதிரி லாஸ்ட் எட்ஜ் அந்த பார்ட்டையுமே பண்ணிக்கலாம். அந்த பேண்ட்டையும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். அது எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். நடுவுலையும் அதே மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து நடுவில் வி ஷேப்பு அது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலெல்லாம் பண்ணுவாங்க. நான் 3 ஸ்டிச் மட்டும் அதில் கண்டிப்பாக போட்டுப்பேன். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நடுவில் ஒரு ஸ்டிச்சு. இப்படி போடும்போது நம்மளுக்கு கேன்வாஸ் எங்கேயும் விலகாது. ப்ளஸ் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ 2 இதுலேயும் ஸ்டிச் பண்ணியாச்சா. அப்போ சைடு ஜாயின் பண்ண போகிறோம். 2 கிளாத்தையும் பார்த்திங்கன்னா நல்ல பக்கமாக வச்சுட்டு, இப்போ நம்ம சீம் 1/2 இன்ச்சஸ் சீம் அளவில் பார்த்திங்கன்னா இதை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். இதே தான் நம்ம எப்படி பட்டியில் ஜாயின் பண்ணோம் இல்லைங்க பார்த்திங்களா, இந்த லுங்கி மடிக்கிற மாதிரி அதேமாதிரி 1/2 இன்ச்சஸ் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அங்கேருந்து ஒரு கைட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கிளாத்தையும் இன்னொரு கிளாத்தையும் ஒன்றா வைக்கக்கூடாது. அதை பாருங்கள், ஒரு கிளாத் எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச்சஸ் வெளியே தெரியாத மாதிரி வச்சுட்டு இன்னொரு கிளாத் நான் வச்சுருக்கேன். அதை ஸ்டிச் பண்ணி அப்புறம் அந்த 1/2 இன்ச்சஸ் எக்ஸஸாக கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி உள்ளே அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போது அதே இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். நான் எப்படி சொல்கிறதுனா, கொஞ்சம் கிளியராக புரிகிற மாதிரி நீங்கள் இன்னொரு டைம் புரியலனா
அகைன் ஒன் டைம் வந்து இதை நீங்கள் போட்டு பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி அளவுக்கு தான் ஸ்பீட் வச்சு நான் அந்த வீடியோவே இது பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப லாங்காக போச்சு. ஸ்டிச்சிங் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வச்சு தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். அதனால் புரியலன்னா மறுபடியும் கண்டிப்பாக புரியும். அப்படியும் புரியலன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா நிறைய பேர் நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுக்கும். ஒரு நீட்னஸாக இருக்கும். சுடி பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ பட்டி வந்து அந்த கிளாத் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி பார்த்திங்கன்னா நான் எப்படி நல்ல பக்கத்தோடு மடித்து வச்சனோ அதை அப்படியே வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கீழே இந்த தை டூ இன்னொரு பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட்டை நான் வந்து மேலே கெட்ட பக்கம் இருக்கிற மாதிரி உள்ளே வந்து நல்ல பக்கம் இருக்குதுங்களா. இப்போ அந்த உள்ளே இருக்கிற நல்ல பக்கத்தோடு இந்த மேலே இருக்கிற 2 பாருங்கள், 2 எட்ஜுமே நல்ல பக்கம் சேர்ந்தா மாதிரி நம்ம ஒரு குண்டூசி போட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்களா நல்ல பக்கம் இருக்கா, இது நல்ல பக்கம். இது நான் சொல்கிறது கீழே பட்டி, அதாவது நாடா பக்கம் இல்லாமல் அதுக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ணுற இடம் இருக்குது இல்லைங்களா, பட்டியும் இன்னொரு கிளாத்தையும் ஜாயின் பண்ணுற இடத்துல உள்ள நல்ல பக்கம் 2த்தையும் ஒன்றா தெரிகிற மாதிரி 2 ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம அங்கே பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் அட்காட் பண்ணியிருப்பேன். 4 மூலையிலையும் வந்து 2 மூலையிலையும் அட்காட் பண்ணியிருப்பேன். இப்போ ஸ்டிச்சிங் லைன் 2 இருக்கும், அதை நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். ஊசி சேஃப்டி பின் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பண்ணால் 2 சைட்லேயுமே லென்த் வைஸ் அட்காட் பண்ணியிருப்பேன். அது எதுக்காகனா அந்த அட்காட் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளீட் எடுக்க போகிறோம். அந்த அளவுக்கு தான் ஃப்ளீட் வரும். அதுக்காக 2 சைட்லேயுமே கரெக்டாக வந்து ஃப்ளீட் எடுக்கிறதுக்காக அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சின்னது பெருசு எடுத்தால் கூட நம்மளுக்கு என்ன நார்மல் பேண்ட்டு தான், நம்மளுக்கு அது பெருசு தெரிய போகிறது கிடையாது. அதனால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ளீட் பண்ணுறதுக்கு. பார்க்க தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிஜமாகவே ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பேண்ட் இல்லைனா 2 பேண்ட் நீங்கள் ஸ்டிச் பண்ணி இந்த மெத்தடில் பார்த்துட்டிங்கன்னா ஃபினிஷிங்கும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். இவ்வளோ தான் பாருங்கள், எக்ஸஸ் கிளாத் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு தான் நான் ஃப்ளீட் வைக்கணும். இப்போ நிறைய பேர் ஃப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் பட்டியில் வச்சு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா மறுபடியும் பிரிக்கணும். அதனால் இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. எங்கள் மேம் சொல்லி கொடுக்கும்போது அதே மெத்தடில் இருக்குது. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த மெத்தடில் நான் தைச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஐ மீன் ஃப்ரண்ட்டில் அந்த லைன் தெரியும்ல பாருங்களா, அந்த லைனு. இப்போ நம்ம ஃப்ளீட்டை பார்த்திங்கன்னா கரெக்டாக எப்படி வைக்கணும்னா ஆப்போசிட் வைக்கணும் ஃப்ளீட்டை. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பேக் பார்ட்டுக்கும் பார்த்தோன்னா ஃப்ளீட் வந்து ஒரே மாதிரி வராது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளீட் பார்த்திங்கன்னா நான் உள்ளே மடித்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஆப்போசிட் சைடு வச்சுருக்கேன். அதே மாதிரி அந்த அட்காட் பண்ணி வர வரைக்குமே அந்த ஃப்ளீட்டஸ் நான் வச்சுக்கிறேன். அங்கே பார்த்திங்கன்னா அந்த குண்டூசி நான் குத்தி வச்சுருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் தான். இது வந்து ஒரு பார்ட்டு. அதாவது இந்த ஜாயிண்ட் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு ஜாயின் பண்ணியிருக்கோங்க இல்லையா, அந்த ஜாயிண்டிங்க்கு நடுவில் அந்த குண்டூசி இருக்கும். இதில் வந்து கிளாத் வந்து ஒரு சைடுக்கும், ஃப்ரண்ட் சைடுக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடுக்கும் 4 இடத்துல நம்ம ஃப்ளீட் பண்ணுவோம். இப்போ பேக்குக்கே பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்ற இடத்துல 2 இடத்துல வந்து ஃப்ளீட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குண்டூசி குத்தி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அளவு முடிஞ்சிருச்சு, அந்த ஃப்ளீட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த சைடு நம்ம கொண்டு வரோம். 2 கிளாத்தையும் துணி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு, ஏன்னா ஸ்டிச் வந்து நம்ம 2த்தையும் ஜாயின் பண்ணுறோம். அது மாதிரி பண்ணிவிட்டு அதே மெத்தடில் எல்லா சைடுமே நம்ம வந்து ஃப்ளீட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடு இப்போ வந்து அந்த ஜாயிண்ட்டில் ஒரு சைடு வந்து ஃப்ளீட்டை உள்ளே மடித்து கொடுத்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து ஃப்ளீட்டை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வெளியே மடித்து கொடுக்கணும். அதேமாதிரி எல்லா சைடும் அதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மேலே வந்து படிமான தையல் போட போகிறோம். அப்போ வந்து அந்த ஸ்டிச் வந்து நல்லா இன்னும் நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ மேலே பார்த்த மாதிரி அந்த உள்ளே கொடுத்துக்கிற ஸ்டிச் வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிசுரை வந்து மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே படிமான தையல் போடணும். ஒரு கைடு அளவு போட்டாலும் ஓகே, அந்த எட்ஜில் போட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் படிமான தையல் போட்டால் தான் அது வந்து நம்மளுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கும். உள்ளே கொடுத்துருக்க அந்த எக்ஸஸ் கிளாத் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி ஆகிடுச்சு. இப்போ முடிச்ச பிறகு லாஸ்ட்டாக தான் நம்ம காலை வந்து ஜாயின் பண்ணுறோம், கால் பார்ட்டை.
இப்போ இதில் வந்து 6 இன்ச்சு நான் வச்சுருக்கேன் என்னோடய அளவு. எக்ஸஸ் வந்து 1 இன்ச்சஸ் வந்து எக்ஸஸாக நான் கொடுத்துருக்கேன் கிளாத் வந்து. இப்போ இங்கே முக்கியமாக என்னென்னா, இங்கே கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இது கிராஸ் பீஸ். சைடில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் இழுக்கவே கூடாது. இழுத்திங்கன்னா கிளாத் வந்து இப்படி மாதிரி தொழுன்னு ஆகிடும். இல்லைனா ஸ்டிச்சிங் வந்து ஒழுங்காகவே வரவே வராது. அதனால் ஏன்னா நம்ம வளைவாக கட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து அந்த வளைவு ஃபுல்லாகவே கிராஸ் பீஸு. நீங்கள் இழுத்து பாருங்களேன், அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகும். அதனால் கிளாத்தை வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணும்போதே ஒரு பார்ட் வந்து எட்ஜ் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்க, அந்த எட்ஜோட எட்ஜ் கரெக்டாக வச்சு நம்ம கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து துணி இழுத்து கொடுக்காமல் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எப்படி நம்ம எந்த ஷேப்பில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோமோ அதே ஷேப்பில் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்டை இன்னொரு தையலும் அந்த தையலுக்கு பக்கத்துலேயே நான் கொடுத்துக்கிறேன். அது மேலே கொடுக்கல, அது பக்கத்துலேயே கொடுத்துக்கணும். இப்போ நம்ம ப்ளவுஸில் தைக்கிற மாதிரி 1 கைடு அளவுக்குலாம் அப்படி கொடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஸ்டிச்சுக்கு ரொம்ப கொஞ்சம் பக்கத்துலேயே அந்த ஸ்டிச் மேலேயே போடாமல் அது தள்ளி கொஞ்சோண்டு லைட்டாக கேப் தனியாக தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அழகான சுடிதார் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண சுடி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மெட்டீரியல்ஸ் தான் எடுத்திருந்தேன். 450 சம்திங் தான் வந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டிச் பண்ணது. இந்த வீடியோஸ் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க மறக்காமல் நீங்கள் போய் பாருங்கள். அந்த அளவுகள் எந்த சைஸ் 44 சைஸுக்கான அளவுகள் நான் கொடுத்துருக்கேன். இந்த அளவில் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இதே அளவில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக. மறக்காமல் இது போல் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.